இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஆமென். என்ன நாள்? சொல்லுங்க பாப்போம் சத்தமா. ஆமாம், இன்னைக்கு அன்னையர் தினம். அல்லேலூயா. ஆமென். உலகம் முழுவதும் அன்னையர்களை வாழ்த்தி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களை பாராட்டுகிற ஒரு நாள். இன்றைக்கு சபையில் இருக்கிற எல்லா சகோதரிமார்களுக்கும் அன்னையராக இருக்கிற, அன்னையராக போகிற, ஆமென், இங்கே இருக்கிறவங்க எல்லாமே தாய்மாருங்க தான். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கு இருந்தாலுமே தாய்மாருங்க தான். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் பொழுது அவரது சாயலிலே அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு தகப்பன் என்கிற ஒரு நிலைமை மாத்திரமல்ல, சில வேளைகளிலே அவர் தாயாகவும் நமக்கு செயல்படுகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தாயாக இருந்து நம்மை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். ஆமென். அதனால தான் அருமையான ஒரு பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. அருமையான பக்தன் அரியலூர் பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் பாடின எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா
சொல்லணும், என்ன ஏந்துவத தாங்குவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்ல. எல்லாம் சொல்லுவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார். எனக்கு தெரிந்த மூத்த போதகர் ஒரு இருந்தார். அவர் பிள்ளை கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டார். அவருக்கு எனக்கு எப்பவுமே ஒரு வாக்குவாதம். ரொம்ப மூத்த போதகர். எப்பயுமே ஒரு வாக்குவாதம் வரும். என்னன்னா, ஒரு தாய் தேற்றுவதில் போல அந்த பாட்டு பாடினா அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்லுவார், ஆண்டவர் அப்பா தான், அவர் எப்படி நீ அம்மான்னு கூப்பிடலாம். ரொம்ப மூத்த போதகர், நல்ல வேதாகம ஆசிரியர். அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் வேணும்னு அவர் எதற்கு இந்த பாட்டை பாடி தர்க்கம் வர வைப்பேன் நான். ஆமென் சொல்லு. இல்லையா, ஆண்டவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறார், அம்மாவாகவும் இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். அல்லேலூயா. பெண்களையும் ஸ்திரீகளையும் அவர் சாயலிலே அவர் ரூபத்தின்படி அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே மதர்ஸ் டே, அன்னையர் தினம் கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான். ஆமென். வசனம் சொல்லுகிறது கலாத்தியரில், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. ஆகினால் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாய் ஒரே சபையாய் ஒரே குடும்பமாக இருக்கிறதுனால இது பெண்களுக்காக சகோதரிகளுக்காக தாய்மொழிகளுக்காக பேசப்பட்டாலும் இந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள். சில காரியங்களை உலகத்தில் இந்த தாயின் அன்பை குறித்து சொல்லுகிற சில காரியங்களை மாத்திரம் சொல்லி பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய உணர்வுகளிலே மிகப்பெரிய அன்புகளிலே ஒன்று இருக்குமானால் அதுதான் தாயின் அன்பு. அல்லேலூயா. இந்த தாயின் அன்பிற்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய வீட்டின் இதய துடிப்பே நம்முடைய அம்மா தான். ஆமென். த ஹார்ட் பீட் ஆஃப் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்தின் அல்லது ஹார்ட் பீட் ஆஃப் அவர் ஹோம், நம்முடைய வீட்டின் இதய துடிப்பு. இந்த இதய துடிப்பு நின்றுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் குடும்பத்தை நடத்த. அல்லேலூயா. ஆமென். நம்மெல்லாம் நரம்பு மாதிரி ரத்தம்னு வச்சிங்களேன், ரத்தத்தை கூட மாற்றிடலாம். ஆமென். கணவன் இல்லாமல் கூட தாய்மார்கள் குடும்பத்தை நடத்தி விடுவார்கள். ஆனால் தாய்மார்கள் இல்லாமல் நம்மளால் குடும்பத்தை நடத்த ரொம்ப சிரமம். ஆகவே தான் சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய வீட்டின் இதய துடிப்பு அம்மா. தாய்மார்கள் மட்டுமே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியும். எதிர்காலத்தை குறித்து யார் அதிகமாக சிந்திப்பா சொல்லுங்களேன்? தாய்மார்களா? நீங்கள் நினைக்கலாம், அப்போ நாங்கள் தானே சம்பாதிச்சு கொடுக்குறோம், நாங்கள் யோசிப்போம். ஆனால் நம்ம அதை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டோம். ஆமே. நமக்கு என்னென்ன கெத்தாக போகணும், கெத்தாக வரணும், புல்லட்டில் போகணும், நல்ல காரில் போகணும், சொகுசாக போகணும். வீட்டில் தான் சொல்லுவாங்க, ஏங்க ஒரு இடம் வாங்கி போட்டு வைங்க, நாளைக்கு பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும், ஒரு லோன் போட்டாவது வாங்குங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. சும்மா லோன் இதில் வருது, தங்க நகர் என்ன பண்ணுங்க, குமரன் மாளிகையில் ஒரு தங்க சீட்டு போட்டு வைங்க, லலிதா ஜுவல்லரில் ஒரு தங்க ஜிஆர்டியில் ஒரு சீட்டு போட்டு வைங்க. பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? நம்மால் அது கிடையாது. நம்மளுக்கு சும்மா நல்லா டை அடிச்சு நல்லா சுற்றி நல்லா என்ன பண்ணுறது, சுற்றுறது தான் நம்மளுக்கு. ஆனால் தாய்மார்களுக்கு தான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அதிகமாய் கவலைப்படுகிறவர்கள், எதிர்காலத்தை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறவர்கள் தாய்மார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஒரு குழந்தை சொல்லாததை நல்லா கவனிங்க. ஒரு குழந்தையால் சொல்ல முடியாததை ஒரு தாய் புரிந்து கொள்வார்கள். ஆமென். ஒரு குழந்தை அழுதுன்னா எதுக்காக அழுதுன்னு அப்பாவுக்கு தெரியாது. குழந்தை அழுது பாருன்ட்டு போயினே இருப்பார் அவர். ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லுங்களேன், அப்பாவால் பார்த்துக்க முடியாது. அந்த குழந்தை பசிக்கு அழுதா, எறும்பு கடிச்சு அழுதா, ஆமென்,
பாத்ரூம் பண்ணிட்டு அதிலே படுத்துட்டு அழுதா அதெல்லாம் யாரால கண்டுக்கிட முடியும்னா ஒரு தாயால மட்டும்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை சொல்ல முடியாததை சொல்லாததை அதை அழுகையை வைத்து குரலை வைத்து சத்தத்தை வைத்து குழந்தை எதுக்கு கூப்பிடுது, நம்ம குழந்தை கூப்பிடுற சத்தத்தை வச்சு ஒரு தாயால் கணிக்க முடியும் இந்த குழந்தை எதற்காக கூப்பிடுதா. குழந்தை சொல்லாததை ஒரு தாய் புரிந்து கொள்ளுகிறாள். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உதாரணம் இருக்கிறது. இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களை நீங்கள் கேட்டீங்கன்னா அக்னி சிறகுகள் என்கிற ஒரு புத்தகத்தை டாக்டர் அப்துல் கலாம், மேதகு திரு அப்துல் கலாம் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தில் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி வளருவதற்கு உங்கள் எளிமையான வாழ்க்கைக்கும் உங்கள் உயர்வுக்கும் அடிப்படை காரணம் யார் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய எளிமையான வாழ்க்கைக்கும் என்னுடைய உயர்வுக்கும் காரணம் என்னுடைய எளிமையான தாய். ஆமென். ஒவ்வொருடைய உயர்வுக்கும் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா ஒரு தாய் தான் பிள்ளைகள் உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு இந்த வெளிச்சத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, என்னை அழகா கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா பார்க்குறீங்கல்ல, இந்த லைட்டு என்னை பளிச்சுன்னு காட்டுது இல்லை. ஆமே அல்லேலூயா. இந்த லைட் இல்லைன்னா நம்ம முகம் எப்படி இருக்கும், பளிச்சுன்னு காட்டுது பாருங்க. இந்த பளிச்சுன்னு காட்டுற இந்த விளக்குகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிறாரு. அவர் இளம் பருவத்திலே பள்ளிக்கு போனார். ஸ்கூலுக்கு போகும்பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து தன் தாயினிடத்திலே கொடுக்கிறார். அந்த தாய் அந்த கடிதத்தை வாங்கி படித்து விட்டு ஓ என்று கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகிறார்கள். தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிறார், அம்மா why do you cry, ஏன் அழறீங்க, அந்த கடிதத்தில் என்ன இருக்கு? உடனே சுதாரித்து கொண்டு அந்த தாய் சொல்லுகிறாள், ஒன்றும் இல்லப்பா, நீ போகிற பள்ளி நீ படிப்பதற்கு சிறந்த ஒரு இடம் அல்ல. காரணம் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆகவே இதைவிட சிறந்த பள்ளியில் உங்கள் மகனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். இனிமேல் நீ அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நீ லைப்ரரிக்கு போ அப்படின்னு சொல்லி தினமும் என்ன செய்வார்களாம், அந்த தாயார் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அங்கே இருக்கிற லைப்ரரி நூலகத்துக்கு தினமும் காலையில் கொண்டு போய் விட்டு கொண்டு வந்து விடுவார்களாம். அவர் வளர்ந்தார், பெரிய மனிதனானார், விளக்குகளை கண்டுபிடித்தார், கேமராக்களை கண்டுபிடித்தார், அதிகமான கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார். ஒரு நாள் தாய் மரித்து போகிறாள். இந்த தாய் மரித்தவுடனே அந்த வீட்டை என்ன செய்ய வேண்டும், காலி செய்து வேற வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. எல்லாவற்றையும் அங்கே அரேஞ்ச் செய்து பேக் பண்ணி கொண்டு போக வேண்டும். கொண்டு போகும்பொழுது அந்த தாயிற்கு அன்றைக்கு ஆசிரியர் கொடுத்த கடிதம் கையில் கிடைக்கிறது. அந்த கடிதத்தை என்னதான் எழுதியிருக்கிறார் என்று பிரித்து பார்க்கிறார். பிரித்து பார்த்த உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் இருதயம் சுக்குநூறாய் உடைந்து விடுகிறது. காரணம், அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள், அன்பு தாயார் அவர்களே, உங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் உங்கள் மகன் ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு மகன், அவனுக்கு இந்த பள்ளியில் இனி இடம் இல்லை, அவனை தயவு செய்து இந்த பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று அதில் எழுதியிருக்கிறார்கள். அதை மறைத்து அந்த தாய் அந்த மகனை உருவாக்கின விதத்தை பாருங்கள். அன்றைக்கு ஆசிரியர்கள் அந்த மகனை புறக்கணித்தார்கள், ஆனால் அன்றைக்கு அந்த தாய் அந்த மகனை உருவாக்கிய விதம் இன்றைக்கு அனைவரும் அதிலே நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாயின் வலிமை மிக பெரியது. அல்லேலூயா. அதுதான் சொல்வார்கள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏன் இதை உலகத்தில் சொல்றாங்கன்னா, நம்ம ஆண்டவரை கடவுளை பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கு கடவுளை கற்றுக் கொடுக்கிறவர்கள் நம்முடைய தாய் தகப்பன் தான். அதில் முதல்ல நிற்கிறவர்கள் நம்முடைய தாய். அல்லேலூயா. உலகத்தில் அநேக பழமொழி இருக்கு, மாதா பிதா குரு. அப்போ மதர் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். எல்லா விதத்திலும் தாயார், மதர், மாதா, ஆமென், அவர்கள் முன்பாக இருக்கிறார்கள். யாரை இழந்து விட்டால், நல்லா கவனிங்க, யாரை நீ இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதோ அவள் பெயர்தான் தாய். ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் சொல்லுகிறார், யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவள் பெயர்தான் தாய். ஏன் இதை சொல்றாங்க, நல்லா கவனிங்க. ஒருவேளை மனைவி இறந்து விட்டால் அடுத்து திருமணம் செய்து கொண்டுகிறான், மனைவி கிடைத்து விடுகிறாள். கணவன் இறந்து விட்டால் அடுத்த திருமணம் செய்து வைத்தால் கணவனும் கிடைத்து விடுகிறாள், பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த உலகத்தில் இழந்து விட்டால் திரும்ப கிடைக்காத ஒரு உறவு இருக்குமானால் அது தாய் என்கிற உறவு தான், தகப்பன் என்கிற உறவு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஆகவே தான் பெண்களுக்கு வேதத்திலே ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவரே, உன் தாய் யார், அவள் ஒரு பெண் சிங்கம். ஒரு பெண் சிங்கம்ன்ற ஆமேன் வரத்தை பாருங்களேன்.
ஆமே. நீங்கள்லாம் யாருங்க சொல்லுங்க, யாரு நீங்கள்லாம்? பெண் சிங்கத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? வேட்டையாடி உணவை கொண்டு வரதே பெண் சிங்கம் தான். குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண் சிங்கம் தான். அல்லேலூயா. ஆண் சிங்கம் பேருக்கு தான் ஆண் சிங்கம். இந்த சிங்கத்தை வேலை ஊரை சுத்துறது, ஆனால் குடும்பத்தை காப்பாற்றுறது யாருன்னா பெண் சிங்கம். ஆகவே தான் நீதிமொழியில் சாலமன் சொல்லி வச்சிருக்கிறார், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. ஆமே. நம்ம நினச்சது நம்ம தான் ஆண்கள் தான் சிங்கம். சிங்கம் தான். இந்த சிங்கத்துக்கு வேட்டையாட தெரியாது. ஆண் சிங்கம் வேட்டையாடுது அதிகமாக வேட்டையாடி பிள்ளைகளுக்கு போஷிப்பை தருகிறது பெண் சிங்கம். அல்லேலூயா. ஆகவே இந்த அன்னையர் தினத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் பெற்றால்தான் தாய் என்பது அல்ல. நான் அதை ஆரம்பத்தில் சொன்னேன், இங்கே இருக்கிற எல்லாமே தாய்மார்கள் தான். பிள்ளை திருமணம் ஆகாமல் பிள்ளை பெற்றெடுக்காமல் உலகம் முழுவதற்கும் அன்னையாய் திகழ்ந்தவர் மதர் தெரேசா. எல்லாராலும் அன்னை என்று போற்றப்பட்டவர் மதர் தெரேசா. அல்லேலூயா. அவருக்கு திருமணமும் ஆகவில்லை, குழந்தைகளும் இல்லை, ஆனால் உலகத்துக்கே யாராக இருந்தாங்க? அவங்க அன்னை தெரேசா. ஆகவே பிள்ளைகள் இருக்கோ இல்லையோ, திருமணம் ஆகியிருக்கோ இல்லையோ, அதுவல்ல முக்கியம். அந்த அன்னை, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை தாயாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக தாய்கள் இருக்கிறாங்க, அநேக தாய்மார்கள். நாம பார்த்த தாயெல்லாம் அப்போ வேற. இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் மாடர்ன் தாய்மார்கள்லாம் வேற. ஆமே. இப்ப இருக்கிற தாய்மார்கள் அதிகம் சுயநலவாதிகள். என்னது? பெற்றெடுக்கிற பிள்ளைகளை குப்பை தொட்டியிலே போட்டு விட்டு போகிற தாய்மார்கள் அநேகம் இருக்கிறார்கள். பெற்றெடுக்கிற பிள்ளைகள் வேண்டாம், இந்த பிள்ளைகள் இருந்தால் நமக்கு பிரச்சனை, சந்தோஷமா இருக்க முடியாது என்று சொல்லி பிள்ளைகளை குப்பை தொட்டிகளிலே போட்டு விட்டு போகிற பெற்றோர்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். வேற ஏதோ காரணத்துக்காக பிள்ளைகளை கொலை செய்கிற பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆமென். சில தாய்மார், ஐயோ நான் இறந்துட்டேன்னா என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவாங்கன்னு அந்த சூழ்நிலை பிள்ளைகளை சாகடித்து தானும் செத்து போகிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை பெற்றோர்கள் தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்ட தாய்மார்களாய் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதைத்தான் நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தாய்மார்களை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. உயர்வான நிலைமையிலும் தாய்மார்கள் இருக்கிறார்கள், கீழ்மையான நிலைமை இருக்கிறார்கள். பலவிதமான தாய்மார்கள் இருந்தாலும் இன்றைக்கு சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவரும், நான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், this is not only for mothers. இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக குடும்பங்களே தகப்பன்களும் தாய்களாய் செயல்பட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒன்றை தான் பார்க்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படிப்பட்ட பெற்றோர்களாய் தாய்மார்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கிருபை பெற்றவர்களாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கிருபை நமக்கு மிக மிக அவசியம். இந்த கிருபை இல்லாம நம்முடைய குடும்பத்தை சரியாய் நாம் நடத்த முடியாது. இந்த கிருபை இல்லாம இந்த குடும்பத்துல ஒரு வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியாது. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்தை, கர்த்தருடைய குடும்பத்தை நாம் சரியாய் நடத்தி கர்த்தர் விரும்புகிற பாதையிலே நம் குடும்பத்தை கொண்டு போக வேண்டுமானால் கர்த்தர் நம்ம எப்படி இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார்? கிருபை பெற்ற தாய்மார்களாய் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் இன்னைக்கு தருகிறார். வேதத்தில் அநேக கிருபை பெற்ற தாய்மார்கள் இருந்தாலும் ஒரு சில தாய்மார்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபைகள் என்ன, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைகள் என்ன, அந்த கிருபைகள் எப்படி செயல்படுகிறது என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது, தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? ஆதியாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. Book of Genesis chapter 17 verse 16. நான் அவளை
ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்க ஒரு தாய் இருக்கிறார். ஜாதிகளுக்கு தாயாகிய சாராளை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சாராளுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னன்னா, அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட கிருபை என்னன்னா, உருவாக்குகிற கிருபை. அல்லேலூயா. உருவாக்குகிற கிருபை. என்ன உருவாக்குகிற கிருபை? இந்த சாராளின் வாழ்க்கையில தாய் என்கிற ஒரு நிலைமை அடைந்தாலும், முதிர்ந்த வயது ஆனாலும் குடும்பத்தில் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எல்லா முயற்சியும் செய்து ஆகிவிட்டது, ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாராள் மூலமாய் உண்டாக்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு தாய்மார்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சபையில் ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற கிருபை என்னன்னா, உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உருவாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். He is going to create a new blessings in your life. உங்க வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை அவர் உருவாக்க போகிறார். உங்க சூழ்நிலை வறட்சியான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அவமானப்படுத்தப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம், கேலியாக பார்க்கப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம், கேள்விகளால் துளைக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு உருவாக்க போகிறார். அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது. நல்ல கவனிங்க, செத்து போச்சு, அவ்வளவுதான், டெட். ஆமென். செத்து போனது என்ன? இது திரும்ப என்ன ஆகாது, இது உயிர் பெறாது, பழைக்காது, அவ்வளவுதான். There is no hope. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாமே முடிந்தது என்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாராலும் டாக்டர் சொல்லுவாங்க, சாரி, எங்களால் எதுவும் செய்ய முடியல, அவ்வளவுதான். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. அல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆபிரகாம் வாழ்க்கையில, சாராள் வாழ்க்கையில everything is dead. எல்லாமே செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். நம்பிக்கை இல்லை, இனி எதிர்காலம் இல்லை, எல்லாம் செத்து போன ஒரு சூழ்நிலை. இனி யார் எனக்கு நன்மை செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் என்னை தேற்றுவார்கள், யார் எனக்கு இப்படி செய்வான் அப்படி செய்வான், புலம்பி 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 செத்து போன ஒரு டெட் என்று சொல்லுவாங்க பாருங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, சாராளே கவலைப்படாது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பார் என்றார். 12ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம்
உண்டாயிருக்குமோ என்றாய். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா. Nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் செத்து போன சூழ்நிலையா இருந்தாலும், எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையா இருந்தாலும், எல்லாம் இழந்து போன நிலைமையா இருந்தாலும், there is no more hope, நம்பிக்கை இல்லை என்கிற சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலத்தை உனக்கு வைத்திருக்கிறேன், அதுதான் உருவாக்குகிற காலம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே ஆங்கில வேதம் சொல்லுகிறது நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம், அடுத்த ஆண்டு இந்த நேரம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டுக்கு ஒரு கிருபை கொடுக்குற என்ன தெரியுமா? உங்க குடும்பங்கள்ல அடுத்த ஆண்டு இதே நாள்ல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உருவாக்கி வைக்க போறாரு. கையை தட்டி விசுவாசமா இயேசுவின் நாமத்துல ஒரு உருவாக்குகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார். உங்க கர்ப்பம் செத்து போயிருக்கலாம், உங்க ஆசீர்வாதம் செத்து போயிருக்கலாம், உங்க பொருளாதாரம் செத்து போயிருக்கலாம், உங்க திருமண வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், உங்க சந்தோஷம் செத்து போயிருக்கலாம், உங்க மகிழ்ச்சி செத்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் செத்து போன நிலைமையில் இருக்கிற, எல்லாம் மரித்து போன நிலைமையில் இருக்கிற உங்கள் எல்லா நிலைமைகளை மாற்றி அடுத்த ஆண்டு இதே நாளுக்குள்ளே எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. ஆமென். சாராளுக்கே தோணுது, இதுக்கு அப்புறம் எனக்கு எங்க புள்ள பிறக்க போகுது, இதுக்கு அப்புறம் புள்ள பிறந்தா அண்ணன் பிறக்கா கட்டினேன். ஆமென். சாராளுக்கு என்ன, இதுக்கு மேல புள்ள பிறந்தா அண்ணன் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே போச்சு. சில சொல் இது வேறு பட்டு போச்சுங்க, இது முளைக்காது. சில செடி சொல்லுவாங்க, இது என்னது, இது வேறு பட்டு போச்சு, முளைக்காது. ஆண்டு சொல்றார், நான் உருவாக்குறவரியா, நான் உருவாக்குகிறவர். ஒரு வார்த்தை போதும், just one word enough. அந்த கிருபை உங்க வாழ்க்கையில கத்த தராரு. when you say it is finished, நீங்க என்னைக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களோ, God begins his work. நீங்க எப்போ முடிது என்று சொல்றீங்களோ அவர் வேலையை துவங்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க முடிந்ததுன்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அப்பதான் சொல்றாரு, இல்லப்பா உன் வேலை முடிஞ்சிச்சு, இப்பதான் என் வேலை வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். போகாத இடம்ல சொல்லுவாங்க, போகாத இடம் இல்லை, போகாத கோயில் இல்லை, போகாத மருத்துவர் இல்லை, செய்யாத காரியம் இல்லை. ஆண்டு சொல்றாரு, நீ எல்லாத்தையும் செஞ்சு எல்லா சூழ்நிலை கடைசியில் வந்து நிற்கலாம். கர்த்தர் சொல்ல உன் வாழ்க்கையில் உருவாக்க போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்க போறார். உங்க வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களை உருவாக்க போறார். புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உருவாக்க போறார். புதிய நன்மைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. பரத்திலிருந்து உண்டாகி வரப்போகிறது உங்களுக்கு புதிய ஆசீர்வாதம். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், அடுத்த ஆண்டு மே மாதம் இதே நாளுக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை உருவாக்கி உங்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்க வாழ்க்கையில் எது இழந்தது என்று நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி 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 உங்கள் கரங்களிலே உருவாக்கி கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கரத்துல முடிந்த காலம் கிடையாது, எல்லாமே உற்பத்தி காலம் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே இனிதான் உங்களுக்கு உற்பத்தி காலம். ஆமென். இனிமே தான் உற்பத்தி ஆக போகுது, இனிமே தான் உருவாக போகுது. கர்த்தர் உருவாக்குற கிருபை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்த உற்பத்தி கடந்து அந்த காலத்திட்டம் வர வரைக்கும் சில போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் இருக்குதான் செய்யும், ஏமாற்றங்கள், தோல்விகள் இருக்குதான் செய்யும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு உருவாக்குவார். எப்படி உருவாக்குதுன்னு தெரியாது, ஆனால் உருவாக்குவார். அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது கர்த்தர் கொடுக்கிற கிருபை, ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 4 verse 14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். இரண்டாவதாக தேவன் உங்கள் மேல் வைக்கிற கிருபை என்னன்னா, உங்களை நினைத்தருளுகிற கிருபை. ஆமென். கிரேஸ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா.
அதான் நகோமி சொல்றாங்க, இன்று எனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தயவு நமக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா? கர்த்தர் நம்மை நினைக்கும் பொழுதுதான் இந்த தயவு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த நகோமியுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நகோமியினுடைய வாழ்க்கை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை. கணவனும் இழந்து போறார், பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். எல்லாம் இழந்த சூழ்நிலையில திரும்பி இங்க வராங்க பாருங்க. திரும்பி தன் சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது அவங்க எல்லாம் பார்த்து சொல்ல, நகோமின்னு கூப்பிடும் பொழுது சொல்றாங்க, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா என் வாழ்க்கை மிகவும் கசப்பான ஒரு சூழ்நிலை. என் அன்பு தேவ ஜனமே, நீங்க கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் இப்படியே கண்ணை மூடிடுவோம் பழகுதே, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாதா அப்படின்ற ஒரு நிலைமையில் இந்த நகோமி இருந்தாங்க. ஆனா கர்த்தர் தயை செய்கிற கர்த்தர், உங்களை நினைத்தருளுகிற கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 115:12 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 14 வசனம் முதல் 15 வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள், நல்ல கவனிங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா. இன்னைக்கு சீயோனா இருக்கிற நகோமி போல இருக்கிற நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, ஏன்னா கணவனும் இறந்துட்டான், பிள்ளைகளும் இறந்தாச்சு, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாம, என் சொந்த பந்தம் இல்லாம நான் தன்னந்தனியா நிற்கிறேன், உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆமென். எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா உங்களை மறக்காத ஒருவர் இருக்கிறாருங்க, அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்திலே அவர் உங்களுக்கு தயவு செய்வார். சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. இன்னைக்கு உலகம் மறந்து போகிற உலகங்க, மறந்து போகிற உலகம், பிள்ளைகளை மறக்கிற உலகம், தான் பெற்றெடுக்கிற பிள்ளைய குப்பை தொட்டில போட்டு திரும்பி பார்க்காம போகிற உலகம், பிள்ளைகளை பணத்துக்காக விற்கிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எதை செஞ்சாலும் மறக்கிற ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியில் கேட்பாங்க, நீ என்ன செஞ்சிட்டேன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீ என்ன செஞ்சிட்ட? மறந்து போகிற உலகம், ஆனா மறக்காத ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நகோமி அப்படிதான் சொல்றோம், எல்லாம் என்ன மறந்துட்டாங்க, இனஜனம் வந்து கணவன் வீட்டாரும் மறந்துட்டாங்க, இப்போ தான் வீட்டாரும் மறந்துட்டாங்க, யாருமே இல்லை. ஆனா யாரும் இல்லாத சூழ்நிலையில உங்களை மறக்காமல் தயை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. People may forget what you have done into their life. உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன நன்மை செஞ்சிருந்தாலும் அதை அவங்க மறந்து போகலாம். இக்கட்டான சூழ்நிலை அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க தெனாவட்டில் ஆனா. நம்மால் எதில் சொல்லுவா? நகோமியை பார்த்து இப்போ என்ன சொல்கிறான்? அவ அப்படியே 2 பிள்ளைய பெற்றுட்டு புருஷன் வேலை செய்கிறான், அது சம்பாதிக்கிறான்னு தெனாவட்டு அவளுக்கு. இப்போ பாரு எப்படி இருக்கிறா, இருக்கிறாளே, போய் ஒரு பிடி சோறு வாங்கி கொடுத்தா என்ன? இதையா உலகம். அல்லேலூயா. ஆனால் மறக்காத ஒருவர் இருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகத்திலே 11 அதிகாரம் 8 வசனம் முதல் 9 வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன்,
ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் உன் குடும்பத்துக்கு விரோதமாக நான் வரவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த நகோமி செய்த காரியம் என்னன்னா, 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். பெத்லேமிலிருந்து எங்க போறாங்கன்னா, இப்போ மோவாபுக்கு போயிட்டாங்க. கர்த்தருடைய வீட்டை விட்டுட்டு மோவாபுக்கு போயிட்டாங்க. இப்ப எல்லாத்தையும், மோவாப் என்பது விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசம், பாவம் நிறைந்த ஒரு தேசம், அருவருப்பான ஒரு தேசம், கர்த்தர் விரும்பாத ஒரு தேசம் இந்த மோவாப். இப்ப இந்த மோவாப்ல எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப பெத்லகேமுக்கு வந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். நகோமி சொல்றா, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டா, எதுவுமே கிடையாது இன்னைக்கு என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை ஃபுல்லா கசப்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, உணவு கொடுப்பவரே, என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல. சொல்லுங்க பாப்போம், எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே எப்ராயிமே ஓ இஸ்ரவேலே உம்மை விட்டு தூரம் போன என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி. அல்லேலூயா. நகோமி குடும்பத்தாரும் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்க, மோவாபுக்கு போயிட்டாங்க. ஆனா திரும்பி வந்தப்போ ஆண்டவர் அவர்களை நினைத்தருளுகிறார். கர்த்தர் உங்களை நினைக்கிற ஆண்டவர். நீங்க எந்த சூழ்நிலையில உங்களை மறக்காத ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். மனுஷன் நம்ம மறந்துடுவான், நம்ம செய்கிற நன்மைகளை மனுஷன் மறந்துடுவோம். அது யாரா இருக்கட்டும், பெற்ற தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், உடன்பிறப்பா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், இனஜன பந்தா இருக்கட்டும். ஆமே, அவன் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னடா செஞ்சிட்டன்னு கேட்பான். ஆனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்தவற்றை மறக்காத ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோவாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நகோமி அவங்க குடும்பத்தார் ஆண்டவருக்கு செய்த காரியத்தை கர்த்தர் மறக்கலைங்க. அதுதான் நகோமி சொல்றா, நான் சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு எனக்கு தயை செய்த கர்த்தர். அது கிருபை. கர்த்தர் நம்மளை நினைக்கிறது ஒரு கிருபை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் நம்மளை நினைக்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தராரு. கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். கர்த்தர் உங்களை நினைப்பார். கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை நினைத்தருளுவார், உங்க சந்ததியை நினைத்தருளுவார். நீ நினைக்கல, ஐயோ எனக்கு பிறகு என் சந்ததி எப்படி ஆகும். கவலைப்படாதீங்க, உங்க சந்ததியை நினைத்தருளுகிற கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்ற, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததை நான் காணவில்லை. உங்க சந்ததி கூட நினைப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.
ஆமென். டைம் 9 ஆயிடுச்சு. சரி, சீக்கிரமா முடிச்சிடறேன் நான். 1 ராஜாக்கள் 3ஆவதாக கர்த்தர் நம்ம கொடுக்கிற கிருபை. 3வது ஒரு தாயை பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவுமா என்னிடத்தில் வந்தீர் வந்தீர். இப்ப 22ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை வாசிங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாள். அல்லேலூயா. 3ஆவதாக கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிற ஒரு கிருபை என்னன்னா, உயிர்ப்பிக்கிற கிருபை. கிரேஸ் ஆஃப் ரிவைவிங். உயிர்ப்பிக்கிற கிருபை. இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த ஆண்டில் உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த விதவை தாயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க பஞ்சகாலம், கொடிய பஞ்சம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பானையில ஒரு பிடி மாவு, களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. அது என்ன பண்ண போறோம்னா, சாப்பிட்டு நாங்க செத்து போக போகிறோம். செத்து போகிறதுக்கு ஆல்ரெடி they are ready to die now. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன், சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ செத்துந்தா சாப்பிடாம செத்துருப்பான், இப்போ சாப்பிட்டு சாவுறான். அதான் வித்தியாசம். ஆமே. 12ஆம் வருஷத்துல எலியா வரத்துக்கு முன்னாடி அந்த மகனும் அந்த தாயும் எப்படி செத்துருப்பாங்க? பசியால செத்துருப்பாங்க. இப்போ எலியா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டே செத்தான் அவன். இழந்து போன ஒரு சூழ்நிலை. அந்த தாய்க்கு இருந்து ஒரே ஒரு நம்பிக்கை அந்த மகன் தான். ஏன்னா she is a widow. அவங்க ஒரு விதவை தாய். பொருளாதார ஆசீர்வாதம் கிடையாது, பென்ஷன் கிடையாது, வருமானம் கிடையாது, உதவி செய்ய உடன்பிறப்புகள் இல்லை, யாருமே இல்லை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு எங்களுக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லை. இந்த பஞ்சத்தில் அண்ணன் வீட்டுக்கு போகலாம், தம்பி வீட்டுக்கு போகலாம், அக்கா வீட்டுக்கு போகலாம், மாமா வீட்டுக்கு போகலான்னா யாருமே எங்களுக்கு கிடையாது. நாங்களே அனாதைகளை போல் இருக்கிறோம், சாப்பிட்டு செத்து போகிறோம். எலியா வருகிறார். வெறுமையான பானை, கொஞ்சம் மாவு இருக்கிற பானை. கர்த்தர் அந்த பானையை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பானையை முதல்ல உயிர்ப்பிக்கிறார். உங்க குடும்பத்தில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இந்த பானை, இந்த எண்ணெய் என்பது உங்க பொருளாதார ஆசீர்வாதம், கையின் பிரயாசங்கள். உங்கள் ஆகாரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்கள் சுகத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இப்போ அப்படி நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. திடீர்னு இந்த பையனுக்கு வியாதி வந்து செத்து போகிறான். இவங்க ஓன்னு அழுறாங்க. ஐயா, நீ வந்தது இந்த பிள்ளையை சாக பண்ணதானா? உடனே எலியா என்ன செய்கிறார்? ஜெபித்து திரும்பவும் அந்த மகனை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் நீங்க இதுதான் என் நம்பிக்கை, இதுதான் எனக்கு ஆதாரம், இதுதான் என்னுடைய எல்லாமே, எதிர்காலம், நீங்க எதை நம்பி இருந்தீங்களோ அது ஒருவேளை உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை உயிர்ப்பித்து தர வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், உங்கள் பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், உங்கள் ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், உங்கள் சுகத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், உங்கள் சமாதானத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், உங்கள் சந்தோஷத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற there is no one, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இயேசு உயிர்ப்பிக்கிறவர். அப்படிதான் இயேசு ஊழித்து முடிச்சுட்டு வரும்பொழுது நாயின் ஒரு விதவன்கிற ஒரு தாய், ஒரே மகன் மரித்து போய் பாடையில் அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள். இயேசு பார்க்கிற இந்த தாயின் கதறலை பார்க்கிறார். கேட்குற என்ன ஆச்சு? சொல்றாங்க, அவங்களுக்கு இருந்து ஒரே ஒரு பையன், அவங்களும் கணவனை இழந்த ஒரு தாய், உதவி செய்ய யாரும் இல்லை, அவன் தான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தினான், இப்போ அந்த பையனும் மறிச்சுட்டான், யாரும் இல்லை என்று சொன்னவுடன் இயேசு அந்த பாடியை தொட்டு அவனை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. உங்களை இழந்து போன நிலைமையிலே விடுகிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர்.
இன்னைக்கு நீங்க ஒருவேளை எந்த ஆசீர்வாதத்தில் இழந்திருக்கலாம். வாட் எவர் யூ ஹவ் லாஸ்ட், நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் உங்களுக்கு திரும்ப உயிர்ப்பித்து தரப்போகிறார். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் கதறுகிறார்கள். இருந்த ஒரே ஒரு ஆதரவு லாசரு மரித்து போகிறான். இயேசு வருகிறார், அவனை உயிர்ப்பித்து திரும்ப தருகிறார். இன்றைக்கு இந்த அந்நியர் தினத்தில் இன்னைக்கு சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களை இழந்து வாடுகிறீர்களோ, எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கதறி இருக்கிறீர்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார். இந்த ஆண்டு, இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற ஒரு மாதம், இந்த ஆண்டு உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டு. கரங்களை உற்சாகமாய் தட்டி, God is going to revive everything that you have lost. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உயிர்ப்பித்து அவைகள் உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம சாகடிக்கிற ஆண்டவர் ஆராதிக்கலைங்க, உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உங்க நிலைமைகளை அவர் பார்க்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை பார்க்குறார், நீங்கள் கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறார், உங்கள் வேதனையை பார்க்குறார், நீங்கள் தனிமையாக நின்று புலம்புறதை ஆண்டவர் பார்க்குறாரு. நான் யார் இடத்துல போய் சொல்லுவேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்குறத பார்க்குறாரு. எதெல்லாம் இழந்தீங்களோ இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப உயிர்ப்பித்து கொண்டு வருவார். அல்லேலூயா. நான்காவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்துட்டு அதுக்கு பிறகு 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரனையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படு. இங்க ஒரு தாய் இருக்காங்க, இவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்னன்னா மகிழ்ச்சி என்னும் கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்னாளின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த தாயோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புவீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா, அவள் துக்கப்படுவாள், விசனப்படுவாள். துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, விசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மனமடிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அழுக நிறைந்த ஒரு வாழ்க்கை. 8ஆம் வசனம், சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மனம் கசந்து கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், விசனங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், மனமடிவு, உங்களை மனமடிவாக்குகிற அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். அழுக நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். உங்கள் நாட்கள், அநேக நாட்கள் நீங்கள் அழுகையிலே கழித்திருக்கலாம். துக்கத்தினால சாப்பிட முடியாம, துக்கம் தொண்டை அடைக்க நிறைய பேருக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட மனசு வராது. ஏன்னா துக்கம், வேதனை, கண்ணீர் யார்கிட்டையும் போய் சொல்ல முடியல. அவ்வளோ சொல்ல முடியாத ஒரு துயரம். கணவன்கிட்ட கூட சொல்ல முடியல, கணவனாலே புரிஞ்சுக்க முடியாது நிறைய காரியங்கள்ல. ஆமே, நிறைய காரியங்களை கணவனால புரிஞ்சுக்க முடியாது, மனைவியால புரிஞ்சுக்கிட முடியாது. கணவன்கிட்ட சொன்னா கணவன் அது இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயமான்ட்டு கேர்லெஸ்ஸா போயிடுறான். மனைவி கிட்ட சொன்னா இதெல்லாம் ஒரு விஷயமான்ட்டு போயிடுறாங்க. விசனம், யாருக்கிட்ட சொல்ல முடியாத அழுக, சாப்பிட முடியல, சாப்பாட்டுல கை வச்சாவே சில பேர் கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா ஊத்துது. காரணம் துக்கம், சஞ்சலம், கசப்பு, மனம் கசப்பு, மனசு ஃபுல்லா வேதனை, எங்க போனாலும் ஆறாத ஒரு துயரம். எவ்வளவு வேதனைகள் நிறைந்த இந்த அன்னாளின் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தாரு பாருங்க. 18ஆம் வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ரல்லையிலே சொல்லுங்க பாப்போம். ஐயா, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், துக்கம் மாறி போகும், சஞ்சலம் மாறி போகும், அழுக மாறி போகும், கண்ணீர் மாறி போகும்,
மனமடிவு மாறி போகும். அல்லேலூயா. கசப்பு மாறி போகும். அன்னாள் வாழ்க்கையில இவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தார். அதுதான் மகிழ்ச்சி என்னும் கிருபை. அதனால தான் அன்னாள் சொல்றாங்க, இப்பொழுது இருதயம் எனக்குள் மகிழ்கிறது, நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஒருவேளை இருதயத்தில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு துயரம் வேதனை இருக்கலாம். ஆனால் உங்கள் துக்கங்களை மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். God will change all your sorrows. All your sorrows will turn into joy. எல்லா துக்கங்களும் மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற பண்ணுவார். உங்க துக்கப்படுகிற குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி தான், இனி சந்தோஷம் தான், இனி களி கூறுதல் தான், இனி ஆனந்தம் தான், இனி நகைப்பு தான், இனி புன்னகை தான், இனி சிரிப்பு தான், இனி கொண்டாட்டம் தான், இனி ஆடல் பாடல் தான். எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும், எவ்வளவு மனவேதனைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் எல்லா மனவேதனைகளை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. ஆமென். அதுவே கிருபை. ஆமென். அதுக்கப்புறம் ஊழியத்தில் உயர்த்தி வைத்தது அந்த கிருபை தான். நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது கூட கிருபை. சில பேருக்கு பார்த்து எல்லாமே இருக்குங்க, பணம் இருக்கும், பொருள் இருக்கும், நல்ல கார் இருக்கும், பங்களா இருக்கும், சந்தோஷம் இருக்காது. ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா மகிழ்ச்சியா இருப்போம். ஆமென். பாக்கெட்டில் காசு இருக்காது, பர்ஸில் காசு இருக்காது, எதுவும் இருக்காது, ஆனால் சந்தோஷம். சில உதாரணங்கள் சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. அல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க, ஐசக் பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாரம்மே. ஆமென். அல்லேலூயா. பயமாக தாங்க அது. என் வாழ்க்கையில் அனுபவிச்சதை சொல்கிறேன். ஆமென். நீங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அது என்கிட்ட இருக்கிற பணம்லாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்குது? ஆமென். மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் முடியாமல் ஃபைன் போடுறான் நமக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம பொருளாதாரம் இருக்குது. அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்து சில உதாரணங்களை சொன்னால் அது வேற கமெண்ட்டாக வருது நமக்கு. வேணாம் போங்க, வார்த்தையை சொல்லிட்டு போகலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால உங்கள் துக்கங்களை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார், உங்கள் எல்லா சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும், வேறு வழி இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். லூக்கா 1:28 வாசிங்க பார்ப்போம். ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 5வது, விசேஷித்தவர்களாய் மாற்றுகிற கிருபை. Grace that makes you special. இந்த அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் ஸ்பெஷல் அமாங் ஆல் அதர் உமன். ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்களை சுற்றி எத்தனை தாய்மார்கள் இருந்தாலும், உங்களை சுற்றி எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும், உங்களை சுற்றி எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், உங்களை சுற்றி எத்தனை மக்கள் இருந்தாலும், அவர்கள் எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். யூ ஆர் ஸ்பெஷல். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஆர் நாட் ஆர்டினரி. நீங்கள் சாதாரணமானவங்க அல்லங்க. ஆமென். இந்த ஸ்பெஷலாக மாற்றுறது நம்ம படிப்பல்ல, பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, வசதி அல்ல. இந்த ஸ்பெஷலாக மாற்றுறது கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. பணங்கிற எல்லாருக்கும் நாம் அனுபவிக்கிற நன்மை கிடைச்சிடாதுங்க. எத்தனையோ பேருக்கு பணம் கோடி கோடியாக இருக்கு, ஆனால் நம்ம அனுபவிக்கிற நன்மை அவங்களுக்கு கிடையாது. நம்ம நினைச்சது சாப்பிட்றோம். நைட்டு 11 மணிக்கும் ஃப்ரைட் ரைஸ் வேணாம். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் போயிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை கர்த்தர் விசேஷத்தவங்களா மாற்றுவார். ஆமென். ஸ்திரீகளுக்குள்ளே, அதான் நீதிமொழிகளில் வசனம் வாசிக்கும். நீதிகள் 31ஆம் அதிகாரம் 28 வசனம் 29 வசனம் வாசிங்க பாப்போம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகள், நல்ல கவனிங்க, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். கரங்களை தட்டி அல்லேலூயா. அநேகம் பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் அநேகம் பெண்களை காட்டிலும் நீங்களோ விசேஷித்தவர்கள். அல்லேலூயா.
மரியாளுக்கு என்ன படிப்பு இருந்துச்சா? டிகிரியா முடிச்சிருந்தாங்க அவங்க? மரியாளுக்கு என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சா? பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சா? சாதாரண தச்சனுக்கு மனைவியாக போறவங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜோசப் வாஸ் ஜஸ்ட் a carpenter. ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். ஆனால் அந்த ஏழ்மையான குடும்பத்தில் எல்லாரையும் பார்க்கணும் மரியாளை கர்த்தர் விசேஷித்தவர்களாய் மாற்றினது போல நம்ம குடும்பம் சாதாரண குடும்பமாக இருக்கலாம், நம்ம குடும்பம் ஒன்றும் இல்லாத குடும்பமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார். இன்றைக்கு விசேஷித்தவர்களாய் மாற பண்ணுகிற கிருபை. Your children will be special. உங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை பார்க்குற உங்கள் பிள்ளைங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஆமென். உங்கள் எதிர்காலம் ஸ்பெஷலாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நம்ம தம்பி இப்போ ஜாக் என்னது இல்லை, அவருக்கு இன்னொரு பேர் இருக்க, ஜிக்கர். ஆமென். இப்போ வெர்னா கார்லாம் வாங்கிட்டார் அவர். ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்பா. இதான் கர்த்தர் உங்களை ஸ்பெஷலாக மாற்றுவார். இதை நீங்கள் வாங்குவீங்கன்னா தான் என்னை பற்றி அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. ஆமென். இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்கன்னு பிரசங்கம் பண்ணிட்டு போகிற பாருங்க, அதை போய் கமெண்ட்ஸாக பேசுகிறாங்கல்ல. கர்த்தர் நல்லவர். அப்படி பேசினாலும் நீங்கள் வாங்குவீங்க. உங்களை கர்த்தர் விசேஷத்தெல்லாம் மாத்துறார். அல்லேலூயா. உங்கள் ஆகாரம் ஸ்பெஷலாக இருக்கும், உங்கள் வஸ்திரம் ஸ்பெஷலாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்பத்தில் ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் மற்றவர்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. எங்கிருந்து வரும் எப்படி வரும்னு தெரியாதுங்க. அவர் வந்தாவே ஸ்பெஷல் தான். அவர் வந்தாவே ஸ்பெஷல் தான். அவர் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். ஆமென். அதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபை பெற்றவர்களாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றி தேவன் நமக்கு உருவாக்குகிற கிருபை, நினைத்தள்ளுகிற கிருபை, உயிர்ப்பிக்கிற கிருபை, மகிழ்ச்சி என்னும் கிருபை, விசேஷித்தவர்களாய் மாறுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியா திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9440839224. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.